ஸோ இப்போ போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அதை ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணிடலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். அதாவது பொருளுடைய இயக்கத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கும்? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இது ஆக்சுவலாக நம்ம எலமெண்ட்ரி லெவல்லே படிச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு இடத்துக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆகிறது. அப்போ இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நடந்திருக்கும். இந்த ஓன்ற ஒரு ஆப்ஜெக்டை ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய மாஸ் எம், இது ஏ அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருந்து பின்ற பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போது இந்த ஆப்ஜெக்டினுடைய மோஷன்ஸ் எப்படி இருக்கும்? தட் இஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இது எதை டிபெண்ட் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட் ஒன் ஆக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணி வரும். அந்த டெரிவேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். இப்போ ஆக்சலரேஷன், அதுக்கு நொட்டேஷன் நம்ம என்ன எடுத்துப்போம்? ஏ. ஜென்ரலாக ஆக்சலரேஷன் ஏ, the rate of change of velocity. கரெக்டுங்களா? the rate of change of velocity. ஸோ டைமை பொறுத்து வெலாசிட்டியில் ஏற்படுற சேஞ்ச், தட் இஸ் கால்டு acceleration. ஸோ what is a dv அப்படின்னா நம்மளுக்கு இந்த சேஞ்ச் இந்த வெலாசிட்டி. சப்போஸ் இனிஷியலாக இந்த ஆப்ஜெக்டுக்கு இருக்கிற வெலாசிட்டி u, இந்த பாயிண்டில் முடிகிறது v. ஸோ இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் நம்ம எம்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி u. ஸோ இதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி வந்து v. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து so acceleration dv by dt, that is the change in the velocity. ஸோ எதுலேருந்து எது சேஞ்ச் ஆகிருக்குன்னா, ஆக்சுவலாக யூலேருந்து வி வரைக்கும் நம்மளுக்கு அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஆக்சுவலி த சேஞ்ச் இன் த வெலாசிட்டி அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் அ வி மைனஸ் யூ. கரெக்டுங்களா? v minus u. So that is a change in the velocity from a என்ற பாயிண்ட்லேருந்து b என்ற பாயிண்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறப்போ அந்த இம்பேக்ட்னால் நடக்கிற வெலாசிட்டி சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல், தட் இஸ் v minus u தான் நம்மளுக்கு dv. வித் ரெஸ்பெக்ட் டு டைம், that is we take it as t ன்னு எடுத்துக்கலாம், டைம். ஸோ அப்போது a acceleration a equal to v minus u by t. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்னா at which is equal to v minus u.
So from this we get the equation at plus u equal to v. So it is one of the equation of motion. V equal to u plus at. So from the acceleration we derived the equation of motion v equal to u plus at. Second easier derive பண்ணிடலாம் நம்ம. That is average velocity. What is the average velocity means நம்மளுக்கு initial velocity u, final velocity v. அப்போ அதனுடைய ஆவரேஜ் என்னவாக இருக்கும் ஆக்சுவலாக u plus v by 2. That is average velocity. So which is equal to just now இப்போ தான் பார்த்தோம் velocity definition நம்மளுக்கு தெரியும். The rate of change of displacement, that is ds by dt இல்லைங்களா, ds by dt. So we take it as s by and the time t. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா velocity equal to the rate of change of displacement, that is velocity, that is average velocity. So நம்ம the s by t, displacement s time t அப்படின்னு எடுத்துக்கிறோம். So from this s equal to எழுதலாம் இல்லையா, s which is equal to இந்த t cross multiply பண்ணிடலாம், that is t into u plus v by 2. Then we substitute we take it as equation number 1 எடுத்துக்கிட்டா v க்கு பதிலாக நம்ம u plus at substitute பண்ணலாம் இல்லையா. So u plus at by 2. Then t u plus u, that is 2u plus at by divided by 2. So which is equal to that is இந்த t உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா s equal to 2ut plus at square, that is t into t, at square whole divided by 2. So in the term 2 gets cancelled, ut plus at square by 2. So this is the second one, equation of motion. Okay, this is the second one. Next third எடுத்துட்டோம்னா அதையும் நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம்னா from the average velocity, from the average velocity வச்சுட்டே நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். So that is average velocity வந்து u plus v by 2 which is equal to s by t. So இதை எப்படி ரீரைட் பண்ணலாம்னா s equal to t into u plus v by 2, then which is equal to இந்த t க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னா from the equation number 1, இந்த equation number 1ல இருந்து which implies you can write எப்படி எழுதலாம்னா v minus u
கரெக்டுங்களா? V minus U divided by A which is equal to T. அப்போ Tக்கு பதிலாக V minus U by A எழுதலாமா? அப்போது Tக்கு பதிலாக I am using V minus U. Then U plus V எப்படி எழுதலாம்? V plus U எழுதலாம். Both are same. Whole divided by 2. So we get V square minus U square divided by 2. So then V square minus U square by A. இங்கே பார்த்தீங்கன்னா from this we get the A. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல V minus A, இந்த ஏவை நான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? ஸோ Tக்கு பதிலாக V minus U by A சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது S which is equal to T into U plus V by 2. When instead of T, V minus U by A. ஸோ அந்த ஏவை நம்ம எழுதி. ஸோ V square minus U square by 2A. So from this you can written as 2AS which is equal to V square minus U square. So which is nothing but V square which is equal to U square plus 2AS. So it is a third one, equation of motion. So இப்போ equation of motions வந்து ஏன் இப்போது நம்ம இந்த நான் உங்களுக்கு ரீகால் பண்ணேன்னா அந்த டெரிவேஷன் வந்து ஃப்ரம் திஸ் நம்ம கைனடிக் எனர்ஜியை கொண்டு வரணும். கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். That is potential energy. That is P dot E. Next, kinetic energy. K dot E, short form. So in both case, potential energy, kinetic energy. இது எப்படி நம்ம டெரிவேட் பண்ண முடியும்னா from the work W. So W equal to force into displacement. கரெக்டுங்களா? W work, force into displacement. இந்த force F equal toன்றது நம்மளுக்கு MAன்னு தெரியும், mass into acceleration into S. பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்மளுக்கு என்ன தெரியும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி மீன்ஸ் the energy is stored. அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு மாஸ் M, ஹைட் வந்து நம்மளுக்கு H. ஸோ இதில் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிடுது.
சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து ஜஸ்ட் சப்போஸ் இங்கே ஃபால் ஆகுதுன்னு வச்சு, ஸோ ஸ்டோரேஜான ஒரு ஆப்ஜெக்ட் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு அதில். ஸோ இங்கெல்லாம் எனர்ஜி ஸ்டோர் ஆகிக்க ஆஃப்டர் தட் அந்த மூவிங்கில் வரப்போ அதை ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர். அப்போது எஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தீஸ் டு திஸ், தட் இஸ் ஹெச் அந்த. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஹெச், கரெக்டுங்களா? ஸோ வாட் இஸ் த அக்சலரேஷன்? எக்ஸலரேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் தான் அக்சலரேஷனாக இருக்கும். அக்சலரேஷன் ஃபோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் நம்மளுக்கு. ஸோ அப்போது mgh, திஸ் ஒர்க் இஸ் நத்திங் பட் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி, mgh. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை, அந்த ஆப்ஜெக்டை வந்து மாஸ் எம், அந்த பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஃபால் ஆகிறது, இங்கேருந்து கீழே விழுறப்போ ஹைட்டு அது ஹெச், தட் இஸ் டிஸ்பிளேஸ் ஆகிறது ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே வரப்போ. ஸோ அதை நம்ம ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். அக்சலரேஷன் அந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் அந்த அக்சலரேஷன், கரெக்டுங்களா? ஸோ ஏக்கு பதிலாக நம்ம ஜிஏரி பேசுவோம். ஸோ ஃப்ரம் திஸ் வி கெட் த potential energy formula mgh. So potential energy is nothing but ஒரு stored energy. அது ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை டைட்டாக போத் எண்ட் டைட்டாக கட்டியிருக்காங்க. தென் லைக் திஸ், இந்த அம்பை வந்து த்ரோ பண்ணுறப்போ இதை புல் இழுப்பாங்க இல்லைங்களா? இதை புல் இழுக்கிறப்போ தட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் தேர். தட் இஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்பை இழுத்து விடுற முன்னாடி அதுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். தென் அந்த த்ரெட்டை விட்ட பிறகு தென் இட்ஸ் மூவிங். That is called kinetic energy. That is difference between the potential and the kinetic energy. கரெக்டுங்களா? ஸோ ஒரு அம்பு இருக்கிற அதை புல் பண்ணுறப்போ அந்த எனர்ஜி ஸ்டோர்டு, அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த அம்பை விட்ட பிறகு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் போகும். தட் இஸ் கால்டு கைனட்டிக் எனர்ஜி. அப்போ இந்த ஸ்டோர்டு எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி சேம் ஒர்க்கில் தான் நம்ம டெரிவேஷன் கொண்டு வந்துட முடியும். தட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். தென் ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? நம்ம டெஃபினேஷன் மாஸ் இன்டு அக்சலரேஷன் இன்டு எஸ், கரெக்டுங்களா? சேம். நவ் எம் ஏஎஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வி ஆர் யூஸிங் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய டெரிவேஷன் பார்த்துட்டு வந்தோம். அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இல்லையா? v = u + at. ஸோ அதில் ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தோம். தட் இஸ் we are using that one, v² which is equal to u² plus 2as. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஏஎஸ் நம்ம இதுலேருந்து கொண்டு வர முடியும் இல்லையா? v² - u² டிவைடட் பை இன்ஸ்டெட் ஆஃப் ஏஎஸ், தட் இஸ் ஏஎஸ், இந்த 2 நம்ம இங்கே கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். v² - u² divided by 2. ஸோ we substitute instead of ஏஎஸ்க்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ the work W becomes m into, instead of AS is substitute v² - u² whole divided by 2. Now
This can be written as இது எப்படி அதெல்லாம் இப்போ mv square by 2 minus mu square by 2 which is equal to 1 by 2, that is half mv square. இது 0 ஆகிடும். பிகாஸ் யூன்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி இனிஷியலாகவே பார்த்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்டை அப்படி ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு இப்போ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது ஆப்ஜெக்ட், தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ என்னவாக இருக்கும், அதுக்கு 0வாக இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி v, கரெக்டுங்களா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u 0. ஸோ தட்ஸ் வை திஸ் டேர்ம் பிகம்ஸ் 0. So what is the final? We are getting this work is kinetic energy. This is the formula for kinetic energy. Kinetic energy of mv square. Potential energy வந்து mgh. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்காக இருக்கும். மெக்கானிக்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இந்த மாஸ், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளே equations on then energy, potential energy, kinetic energy. So what is the difference between the potential energy and the kinetic energy? Potential energy na and the energy stored energy இருக்கும். Then அந்த எனர்ஜி ஜஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி விடுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கைனட்டிக் எனர்ஜி. அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளே நம்மளுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் கொண்டு போகிற கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். விர்ச்சுவல் displacement. ஸோ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக யூஸ் ஆகும். லக்ராஞ்ச் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ இது நம்மளுக்கு பேசிக். இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் நம்ம அதுக்கு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுதே. இப்போ யூனிட் 2 அப்படின்னு பார்க்குறப்போ லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு பேசிக்காக வர்றது என்னது, விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வாட் இஸ் அ விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a virtual displacement of a system refers to a change in the configuration of the system as a result of any arbitrary infinitesimal, இதை எப்படி ரீட் பண்ணோம், infinitesimal change of coordinates, small, that is canonical delta Ri vector, consistent with the forces and constraints imposed on the system at the given instant t. That is, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிஸ்டம் எடுத்துக்கும். அந்த சிஸ்டத்தில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த சிஸ்டம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளையும் ஸ்மால் சேஞ்சஸ் வரும். ஸ்மால் சேஞ்சஸ், தட் இஸ் ஆர்பிட்ரியாக பார்க்குறோம். இன்ஃபினிட்டிஸ்மல் சேஞ்ச் அஸ் த கோஆர்டினேட்ஸ் ஒவ்வொரு பார்ட்டிகள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக ஹோலோமார்பிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். கன்ஸ்டன்ட், ஹோலோமார்பிக் கன்ஸ்டன்ட். ஹோலோமார்பிக் கன்ஸ்டன்ட்டை வந்து எப்படி எழுத முடியும், ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத முடியும். ஆல்ரெடி இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்ஸில், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத முடிஞ்சால் தட் இஸ் ஹோலோமார்பிக் கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். சப்போஸ் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வர முடியாதுன்னா தட் இஸ் நாட் ஹோலோமார்பிக் கன்ஸ்டன்ட். கன்ஸ்டன்ட் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ πj இந்த q1 q2 q3 இஸ் த கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோஆர்டினேட்ஸ். தென் டைம், t இஸ் த டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஸோ யூ ஹவ் டு டிஃபரன்ஷியேட் திஸ் πj, கரெக்டுங்களா? தட் இஸ் டோட்டல் டிஃபரன்ஷியேஷன் d πj which is equal to, that is in all the coordinates, in all coordinates, that is q1 q2 q3 and
with respect to. So you have to differentiate partially dou pi j qi then dqi. ஸோ இப்போ நான் Q1 டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ரூல் இல்லையா, அப்போது பை ஜே ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ டோ பை ஜே பை வித் ரெஸ்பெக்ட் டு டோ QI தட் இஸ் கரஸ்பாண்டிங். இது எப்படி சொல்லலாம்னா டோ பை 1 டோ Q1 dQ1 தென் ப்ளஸ் டோ பை 2 ப்ளஸ் டோ Q2 ப்ளஸ் dQ2 அண்ட் ஸோ ஆன் அப் டு நம்மளுக்கு 3n வருவது. Then plus, then differentiate this. The t என்றது நம்மளுக்கு single. So அப்போ dou by j. So first இந்த t differentiate பண்ணுறதுக்கு முன்னாடி, so we have to differentiate this dou pi j by dou t then dt which is equal to 0. So இது system of நம்மளுக்கு constraint equation. So அதில் நடக்கிற the small change, that is on the displacement, that is d pi j. So this becomes 0 because the very small and the time வந்து பார்த்தீங்கன்னா the very small, so we take it as 0. So what we get finally அப்படின்னு பார்த்தீங்கன்னா summation dou pi j by dou qi, we take it as dqi. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா the small displacement, that is a delta, the small changes in coordinates, corresponding coordinate q1 q2 q3 up to q3n. We take it as என்ன எடுத்துக்கலாம் delta qi. So it is nothing but total virtual displacement delta qk. சரிங்களா? ஸோ டெல்டா QK இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டோட்டல் விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த சிஸ்டத்தில் ஒவ்வொரு கோஆர்டினேட்டில் Q1 Q2 Q3 இருக்கிற ஒவ்வொரு சேஞ்சஸ், தட் இஸ் நம்ம எதை ஃபஸ்ட்டு எது ஃபங்க்ஷனாக இருக்குன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து பைஜே. ஸோ முதல்ல பைஜேவை கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட், தென் வி ஹவ் டு டிஃபரன்ஷியேட் திஸ் dqi. ஸோ இஸ் த பேசிக் திங். ஸோ இதை நம்ம தரவு ஆகிட்டோம்னா தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரம் தட் ஒர்க்கு, அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட், kinetic energy, potential energy, then virtual displacement. So in the concept, then q1 q2 q3n in the coordinates concept, system of coordinates concept. So இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் we can enter Lagrange's equations பார்க்குறப்போ நம்மளுக்கு பேசிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம பிகினிங்காகவே என்ன பார்த்துட்டோம்னா கைனட்டிக் எனர்ஜி. ஸோ what is a kinetic energy அப்படின்னா, let us consider a system of n particles whose position relative to an inertial frame. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஆக்சுவலாக பார்த்துருவோம். inertial frame are given by the Cartesian coordinates x1 x2 x3n, the total kinetic energy of the system. இப்போ பர்டிகுலர் கைனட்டிக் எனர்ஜினா ஆஃப் mv ஸ்கொயர் தெரியும். ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறப்போ அதோட டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்னா the system t equal to 1/2 summation k equal to 1 to 3n mv ஸ்கொயர். பட் இது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ன்றதுனால கரஸ்பாண்டிங் அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய மாஸ் m k x dot, that is v velocity இல்லையா, x dot k the whole square. So this is the total kinetic energy of the system. Let us express the kinetic energy in the terms of the generalized coordinates q1 qn. This can be written as xk equal to xk of q comma t. That is q என்றது நம்ம coordinates q1 q2
generalized quantities. T is the time. Then from this, the twice differentiable with respect to Q's and T. So we get this one. Correctங்களா? Twice differentiable with respect to Q and T. With respect to Q and T. Twice differentiable. Twice differentiable with respect to Q and T. So x dot Q dot T which is equal to already இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இந்த இதை நம்ம just now we have seen. Differentiate பண்ணி பார்த்துருக்கோம். That is virtual displacement. So using 3 in 1 in the third equation, the first equation substitute பண்ணுறப்போ, so what we are getting அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one by 2 summation k mk summation I equal to 1 to n dou xk by dou qi dot plus dou xk by dou t the whole square. So which is equal to 1 by 2 summation mk, then summation I equal to 1 to n, it becomes a qi square, this becomes a into 0. You know that. I'm sorry, ஆக்சுவலாக வந்து இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, a plus b the whole square ஃபார்மேட்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் திஸ் ஒன் இஸ் a ஸ்கொயர். இது a ஃபுல்லாக a இது பின்னு எடுத்துக்கிட்டால் இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், தென் 2ab. ஸோ we take t equal to half 1 by 2 summation k equal to 1 to 3n mk dou xk by dou t the whole square. Now it is nothing but இது எப்படி எழுதலாம், நம்ம dou xk by dou t வந்து xk dot the whole square எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜினுடைய டெரிவேஷன். ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ், so these are all the basics. So in next class we have to see the Lagrange's equation. Lagrange's equation அதனுடைய டெரிவேஷன் நம்ம பார்க்கலாம். Derive the Lagrange's equation from the D'Alembert's principles. Already D'Alembert's principleலாம் என்னன்னு பார்த்துட்டோம், அதை ரீகால் பண்ணிட்டு then you see the next class. So thank you very much watching the full video. நன்றி.